ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு சுகந்திஸ் vlog. இன்றைக்கி ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து தான் இந்த மாதிரி பாசா ஃபிஷ் ஃபில்லட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. சரி, என் ஹஸ்பண்ட் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க, அதனால இது தீரோன்னு வாங்கியிருக்கேன். போன்லெஸ்ஸு. இதை வாங்கி இப்போ நான் சிசர்ஸில் வெட்டி சிக்கிச்சரில் 4 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், ஒரு கை நிறைய பூண்டு, புளி, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகத்தோடு போட்டு குழம்பு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஒரு சமையல்லாம் ஆல்ரெடி ப்ரிப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அந்த அப்பே காமிச்சேன் பாசா ஃபிஷ் வந்து இந்த மாதிரி கட் பீஸஸாக போட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன், ஹாட் வாட்டர் 1/2 hour. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், பின்ன வந்து பூண்டு, சின்ன நாட்டுப்பல் பூண்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு 10 போட்டிருக்கேன். புளி, சீரகம், கடுகு, வெந்தயம், அப்புறம் மஞ்சள் பொடி, சில்லி ஃப்ளேக்ஸு எல்லாம் போட்டு வறுத்துடுறோம். அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி டு டேஸ்ட். ஸோ அகெயின் ஐ ரிப்பீட் தி இன்க்ரீடியன்ஸ். 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இல்லை 2 பெரிய வெங்காயம், மாங்காய் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக மாங்காய் போட்டுக்கிறோம். கொஞ்சம் புளி, பின்ன பூண்டு, சீரகம், வெந்தயம், சில்லி ஃப்ளேக்ஸு, சீரகமும் போட்டுக்கிறோம். இது மர்ஜ் ஆகிடுச்சு. பெப்பர் பொடி, அப்புறம் நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு. ஸோ தேவைப்படும் மஞ்சள் பொடி ஆர்கானிக்காக வெள்ளை மஞ்சள் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அரைச்சது ப்ரிசர்வ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் பேக்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். இட் ஒன்ட் கெட் ஸ்பாயில். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ நல்லெண்ணெய் போடும் விஷம் முறிக்க. இந்த மாதிரி வீட்டில் வறுத்து அரைச்ச மல்லிப்பொடி வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 200 கிராம் போட்டுடுறோம். இது வந்து குழம்பு வந்து ஒரு டென்சிட்டி, அதாவது குழம்பு காணும்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். இந்த மாதிரி 4-5 பேர் இருந்தோன்னா அந்த குவான்டிட்டி என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் மல்லித்தூள் இப்போ போட்டுக்கிறோம். இப்போது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கொதிக்க விட்டுடுறோம். அந்த கொதி விட்ட உடனே ஒரு கை ட்ரைடு தேங்காய் பொடி போடுவேன். இவ்வளவே தான். இது நல்லா கொதித்து வந்தோடனே ஃபிஷ் பீசஸை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு கை நிறைய தேங்காய் பொடி போட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு சேர கொதிச்சோன்னே ஃபிஷ் பீசஸ் போட்டுருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதாவது இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டுருக்கப்ப கொத்தமல்லி போட்டுடுறேன். இப்போது இந்த லாஸ்ட்டு ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்டு பாசா ஃபிஷ் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஐம் ட்ரான்ஸ்ஃபரிங் சம் 750 grams ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஹியர். இது ஃபுல்லாக தான் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு குழம்பு கிரேவி நல்லா இருக்குன்றதுனால இது மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இட் கிவ்ஸ் அன் ஆசம் அரோமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நவ் த கிரேவி இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த தக்காளி எல்லாம் ஷ்ரிங்க் ஆகிறது தான் அதுக்கு இண்டிகேஷனு. கறி லீஃபு, கொத்தமல்லி பாருங்கள் பீசஸ் எல்லாம் போட்டுடுறோம். இப்போது இது ஒரு 10 minutes குக்கிங் டைம் சிம்மர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். திஸ் வில் கிவ் அன் ஆசம் டேஸ்ட் ஆஃப் பாசா ஃபிஷ் கறி, ட்ரெடிஷ்னலி மேட் அக்கார்டிங் டு மை ஸ்டைல். இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிடுச்சு. ஸோ இது கூட நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நவ் த ஃபுட் இஸ் சர்வ் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இந்த மாங்காய் துண்டு, ஒரு பீஸ் ஃபிஷ்ஷு, அந்த கறி, பின்ன இந்த மாதிரி பாசா பீசஸ் எடுத்து with great love and affection I have served. And so kindly relish it and leave your comments.